வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ட்ரைடன்ட் 660. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் நேக்டு பைக் கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரீட் பைக் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சூப்பர் பைக்கை ஸ்ட்ரீட்டில் ஓட்டினாலும் சரி, ரோட்டில் ஓட்டினாலும் சரி. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8,20,000 அரௌண்ட் சம்திங் ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ எக்ஸாக்டான ஆன் ரோட் ப்ரைஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு ட்ரையம்பில் 3 சிலிண்டரில் ஒரு கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்க பைக். ஸோ கண்டிப்பாக நல்லாவே வந்து இந்தியாவில் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதான் வந்து ட்ரைடன்ட் அப்படிங்கிற லோகோ. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் 4 கலர் இருக்குது. ஸோ அதில் ஒரு கலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த பைக் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக சூப்பர் பைக் வாங்கணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பைக் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 20 kmpl நல்லா ஓட்டுனீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 14 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு வீக்கெண்ட் ஸ்பின்னு போகிறது கரெக்டாக இருக்கும். இதான் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ட்ரைம்போட லோகோ கொடுத்துருக்காங்க. நல்லாவே இலுமினேஷன் நல்லா சூப்பராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது லைட் பார்க்குறதுக்கு. இந்த ஹெட்லைட்டை சுற்றி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது கீழே வந்து நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் சோவா சாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோக், ரேடியலி மவுண்டட் கேலிப்பர் இருக்குது. ஸோ வண்டியோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பெயிண்டோட குவாலிட்டியுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 310 mm 2 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நிசின் கேலிப்பர் ப்ளஸ் ஏபிஎஸோட வருது. ரியர் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 255 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ஏபிஎஸோட வருது. ஸோ ட்ரையம்பில் ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்லைன் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதோட சவுண்டு, இதோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். என்ஜின் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமோட வருது. நல்ல ஒரு பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பட் டயரோட ஃபெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து சேர்லாம் ரேடியேட்டரில் அடிக்கும், அது நீங்கள் ஏதாவது அந்த இடத்துல நீங்கள் கார்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அது கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா லுக்கு போயிடும். இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க வித் ஸ்லிப்பர் கிளச். இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 80 PHP அட் 10,250 RPMலையும் 64 Nm அட் 6,250 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் டியூப்லர் ஸ்டீல் பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் கம்ஃபோர்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் கார்னரிங்கில். ஃபுட்பெக்ஸ் எல்லாமே அலுமினியம் ஃபுட்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரெக்ட்ராக்டபிள். ஸோ அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் நல்லாவே நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பாடிக்கு உள்ளே இருக்குது, ஃப்ரேமை விட்டு வெளியே வரல. நல்ல ஒரு ஃபினிஷ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. இதுதான் டெயில் செக்ஷன். ஸோ எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டயரோட ஹக்கர், அதில் தான் வந்து நம்பர் பிளேட் செட்டப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இண்டிகேட்டரும் இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர் 4 எல்இடி கொடுத்துருக்காங்க. அதில் சாரி கார்டும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பெரிய டயர் மிச்லின் ரோட் 5 டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கிரிப்பும் நல்லாயிருக்கும் இந்த டயரில். மேலே கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அண்ட் இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா வெல் ஸ்கல்ப்டட், நல்லாவே குஷனிங்குமே நல்லாயிருக்கு, நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து பார்த்தேன், ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைக்கை வந்து நம்மளால் தைசாலே ஹோல்டு பண்ண முடியுது, நல்ல ஒரு அருமையான ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பைக்கோட ஓவரால் லுக். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் காமிக்கிறேன். எஸ், ஸோ இவ்வளோ குட்டியான பைக் ஒரு 3 சிலிண்டரில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு. பைக்கில் இருக்க அந்த மெட்டல் பார்ட்ஸ் கூட நல்லா ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீமியம் அது இருக்குது, அது ஃபீல் ஆகுது பைக்கில். இதோட ஹேண்டில் பார் செக்ஷன் ரொம்ப சூப்பரான கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச்சோட ப்ளே வந்து ரொம்ப ஒரு இந்தியன் ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இங்கே வந்து கீ போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேட் பண்ணுறதுக்கு. குட்டியாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்தாலும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் வந்து ஒரு சூப்பரான நிறைய ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ வந்து ரைடிங் மோடில் இப்போ இருக்குது, ரெயின் மோடில் இருக்குது இப்போது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது.
டேட்டு, டைமரு, ஸோ நிறைய மோட் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து பைக் லான்ச் பண்ணுறாங்க. என்னால் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது, இன்டகிரேட்டட் கில் ஸ்விட்ச். ஸோ அதுவே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சிலரேட்டர். ஸோ அது மாதிரி ரைட் சைடில் இருக்க பிரேக் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸ் வந்து மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கு. எஸ், அது வந்து சாஃப்ட் டச். ஸோ பைக் பார்க்குறதுக்கு எல்லா இடமும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான கோட்டிங். ஸோ இதான் வந்து ஹெட்லைட், நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். ரைட், ஸோ இப்போ வாங்க நம்ம பைக்கில் உட்காந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது, சீட்டோட கம்ஃபோர்ட், ரைடிங் போச்சர்லாம் காமிக்கிறேன். என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 ஃபீட் டால். ஸோ எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே தான் இருக்குது சீட்டு. சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 805 mm. ஸோ குட்டியான சீட் ஹைட் தான், ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலான 150 சிசியில் இருக்கிற ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. என்னோடய கால் வந்து சூப்பராக ஃப்ளாட்டாக கீழே வந்து லேண்ட் ஆகுது. உட்காந்து அப்படின்னா சஸ்பென்ஷனே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக கால் வந்து ரியர் செட்டில் இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ உட்காந்து பிடிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும், டக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா வந்து நிமிந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஓட்டலாம் வண்டி. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான போச்சர். பின்னாடி தள்ளி உட்காந்து முன்னாடி குனிஞ்சி ஓட்டணுன்னாலும் ஓட்டலாம். ஸோ டேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகுது. வண்டி வந்து ரொம்ப பெருசான வெயிட்டாக ஃபீல் ஆகலை, வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க.